ராமனுடைய கோஷ்டிக்கும் சீதையனுடைய கோஷ்டிக்கும் ஒரு எப்பவுமே நல்ல போட்டி இருந்து கொண்டே இருக்குமா. போட்டினா ஒருத்தரை தோக்க வேண்டுங்கிற போட்டி கிடையாது. யார் அதிகமான பக்தர்களை ரட்சிக்கிறோம், எப்பேற்பட்ட பாப்பியை யார் ரட்சிக்கிறார்கள். ஒருடைய பொறுமையை நாம கணிக்கணும்னால் சுமாரா பாபம் பண்ணவரை ரட்சிப்பதை விட நிறைய பாபம் செய்தவரை ரட்சித்தால் பொறுமை அதிகம் என்று பொருள் அல்லவா. அத போல ராமனையும் சீதையும் பார்த்தால் ராமன் நிறைய பேர் நம்மால கற்பனை செய்ய முடியாதவர்களை கூட ராமன் மன்னித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார். காகாசுரன் சீதையனுடைய மார்பில் அழகால குத்தி ரத்தம் வர வைத்தான். ராமன் மன்னித்து சீதையனுடைய பிரார்த்தனையாலே மன்னித்து உயிர் பிச்சை அளித்தார். விபீஷணன் நேர ராவணனுடைய தம்பி, ஆனாலும் அவனை மன்னித்து ராமன் ஏற்றுக்கொண்டார். நமக்கு ராமனுடைய பண்புகளை பார்த்தா இப்படி ஒரு வியக்தியா, எப்படி இவ்வளவு பொறுமையோடு இருக்க முடியும். நம் மனைவியை ஒருத்தர் அபகரித்து கொண்டு போய் அவர் தம்பி தனியா நம்ம கையில சிக்கினால் நாமே அவரை சிறைச்சாலையில வச்சு சித்திரவதை பண்ணி கொன்னுடுவோம். ராமன் எப்பேற்பட்ட வீரன், ஆனால் மன்னித்து ஏற்றுக்கொண்டான். அப்ப ராமனே காகாசுரனையும் விபீஷணையும் ஏற்றுக்கொண்டார். அவருடைய பெருமை கருணை ரொம்ப உயர்ந்ததுன்னு நாம நினைச்சுட்டு இருப்போம். அப்புறம் சுந்தரகாண்டம் வந்தது. பிராட்டியினுடைய சரித்திரத்தை பார்த்தால் அங்கிருந்த ராட்சசிகள், நேத்திக்கே கதை பார்த்தோம், 700 ராட்சசிகள் சீதையை தினமும் துன்புறுத்தி கொண்டிருந்தார்கள். ஹனுமானிடத்திலிருந்து சீதை தான் அவர்களை ரட்சித்து கொடுத்தாள். அதுல என்ன ஆச்சரியம்னால் சரணம் என்று ஒரு வார்த்தையை அந்த ராட்சசிகள் சொல்லவே இல்லை. காகாசுரனும் சரணம்னு சொல்லிக்கொண்டு காலில் விழுந்தார். விபீஷணனும் சரணாகதி செய்து காலில் விழுந்தார். காலில் விழுந்தவர்களை ராமன் ரட்சித்தார். சீதை காலில் விழாதவர்களையே ரட்சித்தாளோ இல்லையோ. தராசு தட்டுல ராமனுடைய தராசு தான் பாரம் அதிகமா இருந்தா கீழே இருந்துதான். இந்த ராட்சசிகளை சீதை ரட்சித்த உடனே அப்படியே தராசு மாறி போச்சு. சீதையினுடைய பொறுமை, அவருடைய கருணை தான் அதிகம், ராமனுடைய கருணை ஒரு பொருட்டே கிடையாது என்று ஆகிவிட்டதாம்.